ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போகிறோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டு ஓகேவா? ஓகே, தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனலாக ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கணும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Eight of Pentacles, okay. Eight of Swords, Ace of Cups, Knight of Cups, Four of Swords, Page of Wands, Page of Swords, Knight of Wands, Death, Six of Pentacles, Hanged Man, Nine of Swords. Okay, so bottom of the deck, Eight of Cups. Experiencing, okay. Morality, clinging to the fast, understanding, traveling, healing, okay. Totality, transformation, the burden, new vision, stress, control, outsider, okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இங்கே லவ் பண்ணுறப்ப கூட கரண்ட் எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே ஓகே ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த ஒரு காண்டை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, டோட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்குது. மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சன் உங்களுக்கு பிடி கொடுக்காமல் இருக்கலாம், கால் ரிசீவ் பண்ணாமல் இருக்கலாம், மெசேஜ் ரிசீவ் பண்ணாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சைனர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், உங்களை எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், ஆனால் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவளோட லைஃப்பில் டோட்லி அவளோட லைஃப்பில் மட்டும் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் டோட்லி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்குது, சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது.
மேபி அந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை நம்பரை பிளாக்ல வச்சுருக்காங்க, இல்லைங்க ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு அப்போ இந்த இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்நேகம் உண்டு, ஓகே. பட் டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில், ஓகே. ഓക്കെ ടോട്ടലി இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு மூவ் ஆன் ஆகிட்டு மேபி இந்த ஒரு பர்சனுக்கு அது മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு நம்ம ஒரு பிடி கொடுக்காம இருக்கோம், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், ஒரு பவுண்டரி செட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட காலுக்கோ மெசேஜுக்கோ நம்ம எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல. ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க, அவருக்கு தெரியும், ஓகே. எத்தனை நாளைக்கு இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு, இந்த ஒரு பவுண்டரியை நம்ம செட் பண்ணி வச்சுட்ருக்கோம், அது எத்தனை நாளைக்கு அவங்க அனுசரித்து போவாங்க. அவங்களுக்கும் லைஃப்பில் வேலை இருக்கும், அவங்களுக்கும் லைஃப்பில் ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சந்தோஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஒரு பர்சனுக்கு நம்ம எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்காம இந்த ஒரு பர்சன் நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகி வச்சுட்டு. பட் இந்த ஒரு பர்சன் இதனால கட்டாயம் மூவ் ஆன் ஆவாங்கன்னு தெரியும், ஓகே. நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகிட்டு மேபி இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிற விஷயம் தெரியும். பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இவர் நின்று பார்த்துட்ருக்காங்க, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆகிறீங்கன்னு தெரியும்ல, அப்போ இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணலாம், ஒரு கால் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம், இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுன்னு சொல்லலாம். பட் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னு தெரியும், இந்த ஒரு பர்சனுக்கு அது ஃபீல் ஆகிட்டு ஓகே. நீங்கள் மூவ் ஆன் டோட்டலாக நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிறீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் ஒரு சைலண்டாக இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் நின்றுட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்குது, ஓகே. அப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, உங்களுக்கு வர வழி தெரியாமல் நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அவுட்கம் இல்லை. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வலி வேதனையும் தான் உங்களுக்கு மிஞ்சுது. அப்போ உங்களுக்கு மனசிலாகிட்டு சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறனால நமக்கு ஒரு காரியமும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு பீஸும் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிறது தான் பெட்ரு. இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நம்ம மூவ் ஆன் ஆகுது. நம்ம உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்க, யூனிவர்ஸ் நமக்கு ஒரு கொடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட்டாயம் நம்மளை தேடி வரும். பட் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கிறனால நமக்கு அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான் கொடுக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு, ஓகே. மூவ் ஆன் ஆகிட்டு அது இவருக்கும் தெரியும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு. இருந்தாலும் ஆள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் என்ன நடக்குது பார்ப்போம், ஆள் பார்த்துட்ருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில், ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன் டோட்லி டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் பல தடவை உங்களோட பேச்சு இந்த ஒரு பர்சன் வேல்யூ கொடுத்தது கிடையாது, உங்களோட பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. ஸோ உங்களோட பேச்சை தள்ளி மிச்சம் எல்லாரோட பர்சன் இந்த ஒரு பர்சன் நம்புவாங்க, உங்களோட பேச்சு இந்த பர்சன் கேட்கவே மாட்டாங்க. பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் இந்த ஒரு பர்சன் அந்த நல்ல விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் கேட்குறதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. உன்னோட பேச்சு நான் கேட்கணுமா, உங்களோட பேச்சுக்கும் சரி, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் சரி, உங்களோட எமோஷனுக்கும் சரி சுத்தமாக அந்த பர்சன் வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்லி ஒரு ஈக்குவல் கிவன்டே கிடையவே கிடையாது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி இந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஆக்சுவலி இந்த பர்சன் இந்த ஒரு பர்சன் உங்களை தள்ளி இந்த ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் ஆணித்தரமாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஓகே. ஸோ அவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வர்றாங்க. பட் பல தடவை இந்த ஒரு பர்சன் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம், இந்த ஒரு பர்சன் பல தடவை உங்கள் பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுத்துட்டு இல்லை, அவங்க தேர்ட் பார்ட்டியோட பேச்சை கேட்டுட்டு நின்றுட்டு ரிலேஷன்ஷிப்பில், ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு. நான் என்னோட பேச்சை கேட்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும், என்னோட பேச்சை கேட்டு தான் நீ ஆக்ஷன் எடுக்கணும். பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர்டுனா ஃபீல் ஆகிட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போர்டுனா ஃபீல் ஆகிட்டு. ஆக்சுவலி அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மேபி தேர்ட் பார்ட்டிக்கு வேல்யூ கொடுத்துட்டு. தேர்ட் பார்ட்டி யாராக வேணா இருக்கலாம் சொல்லிட்டேன், ஓகே. தேர்ட் பார்ட்டிக்கு வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு பல தடவை இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு பேச்சு கேட்டு உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், ஓகே. மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் மனசில் ஆகிட்டு நீங்களும் இந்த ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இந்த ஒரு பர்சன் பலரோட கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்களும் ஒரு அஸ்பெக்டன்ஸில் நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிருக்கலாம். பட் போக போக அந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு இஷ்டம் இல்லை, ஒரு ஸ்நேகம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல,
உங்களுக்கு அது போக போக மனசில் ஆகிருக்கலாம். அப்போ உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கலாம், நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு எமோஷனும் சுத்தமாக ஒருத்தர் வேல்யூ கொடுக்கல. தென் இன்னொரு விஷயம், நம்மளோட பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. தென் நம்ம எதுக்கு இவனோட பேச்சு கேட்கணும், நம்ம எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதுனால நமக்கு ஒரு யூஸ் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, நீ என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு வேல்யூ கொடுக்கல, நீ எனக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல, என்னோடய ஃபீலிங்ஸுக்கு எதுக்குமே நீ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நீ எனக்கு ஏதோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்து, நீ எனக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துருந்தீங்கன்னா நான் உன்னோட பேச்சை கேட்டு, நான் உன்னோட கண்ட்ரோலில் கேட்டு நான் அந்த ரிலேஷன்ஷிப் நின்றுருப்பேன். பட் நீ எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்கல, எந்த ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல. அப்போ நான் எதுக்கு உன்னோட பேச்சை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிருப்பீங்க. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நீ என்னோட பேச்சு கேட்கல, நீ என்னோட பேச்சு கேட்கல. அது ஆக்சுவலி இவருக்கு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நம்மளோட பேச்சு இவங்க கேட்கல. அதை நினைக்கும் போது இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு போர்டு தான் போய் ஆக்சுவலி மேபி இந்த பர்சனுக்கு ஃபேமிலி வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைங்க கெரியரில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. டோட்லி இது ஒரு பர்சன் என்னோட பேச்சு நீ கேட்கல, எனக்கு நீ என்னோட பேச்சு நீ கேட்காதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆக்சுவலி ஒரு டெத் ஆக்கிட்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆனது ஜூன் மந்தாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க டெத் ஆகி 6 மந்த் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் அவங்களுக்கும் செப்பரேஷன் ஆகி 6 மந்த் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோன்னு இவருக்கு தெரியும், இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டோன்னு இவருக்கு தெரியும். பட் என்ன அந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு மூமெண்ட் என்ன உங்கள் லைஃப்பில், நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டில் தேடி மறுபடியும் வருவீங்களா, ஆக்ஷன் எடுப்பீங்களா, இவர் பயங்கரமாக உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இவங்களை மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டு ஒன்றும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இவர் அவங்கள பயங்கரமாக ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு சைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு என்ன நடக்குது நீங்களாக வருவீங்களா, ஆக்சுவலி நீங்களாக வந்துடுவீங்களா, நீங்களாக திருந்தி வந்துடுவீங்களா, அந்த ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி நீங்களாக வந்துடுவீங்களா, வந்து பார்த்துட்டு இவர் அதே எடுத்து நிற்கிறாரு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மேபி தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த ஒரு பர்சன் ரொம்ப டீப்பாக அவங்க லைஃப்பில் நம்பின ஒரு பர்சன். ஓகே, ஸோ அவங்க தான் இங்கே தேர்ட் பார்ட்டியாக இங்கே நமக்கு இருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களை பற்றி ஏதோ நெகட்டிவ் சொல்லி கொடுத்துருண்டு. ஓகே, ஸோ அதனாலே இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிருக்கலாம். நெகட்டிவாக உங்களை பற்றி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெகட்டிவாக ஏதோ சொல்லி கொடுத்துருண்டு, அதனால இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு பர்சன். மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டுல, பட் ஸ்நேகம் உண்டா கேட்டால் அஃப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் ஸ்நேகம் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபாஷனில் நடந்த விஷயங்கள் எதையும் இக்னோர் பண்ணிட்டு இல்லை. ஃபாஷனில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு பர்சன் கூட மைண்டில் உண்டு. இந்த ஒரு பர்சன் ஒன்றையும் மறந்துட்டும் இல்லை, அது இக்னோர் பண்ணிட்டும் இல்லை. மேபி ஃபாஸ்ட்டில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம், இதெல்லாம் அந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே உண்டு. இப்போ நல்ல விஷயங்களை மட்டும் ஒருத்தவங்க நினைக்க தந்தாச்சும் இந்த ரிலேஷன்ஷிப் சீக்கிரமாக க்ரோ ஆகிடும். ஃபாஸ்ட்டில் நடந்த கான்ஃப்ளிக்ட்டு, சண்டை, வாக்குவாதங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க முடியாது. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும், இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவங்களுக்கு பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. பட் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை பிடிச்சிட்டு உண்டு. ஓகே, ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை திங்க் பண்ணி இருக்கும்போது இப்போ ஃபாஸ்ட்டில் உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபைட் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட்டு தூக்கம் இல்லை, சரி ஓகே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள வரும்போது ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஏதாவது மைண்டில் வந்துச்சுன்னா, என்ன அவள் அப்படி பண்ணால, என்னோடய பேச்சு அவள் கேட்கல, நம்ம இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், அவள் வரட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்களா. ஸோ அதே மாதிரி தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. இவர் என்ன தான் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஃபீலிங்ஸே எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவங்க பயங்கரமான ஒரு வலி அனுபவிச்சுட்ருக்காங்க. அப்படியே ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் வலி வேதனை அனுபவிச்சிங்களோ அதே பெயின் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அனுபவிச்சுட்ருக்காங்க. பட் ஆல் ஃபுல் ஃபோக்கஸ் கெரியர். இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவர் பயங்கரமாக வலி வேதனை ஃபேஸ் பண்ணி, அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு வலி வேதனை ஃபேஸ் பண்ணீங்களோ அதே வலி வேதனை இந்த ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்குது. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, ஸ்நேகம் டெத் ஆகிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த ஸ்நேகம் அதே ஸ்நேகம் இவருக்கு உண்டு, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகமாகவும் உண்டு இந்த ஒரு பர்சனுக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஸ்நேகம்
குறைச்சு கூட குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். பட் என்னது ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன்னு கேட்டிங்கன்னா, மேபி ஈகோவாக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம், இல்லைங்க வந்து தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனாலையாக இருக்கலாம். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு போஸ்ட் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்துருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாக்கி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ், சில சுச்சுவேஷன்ஸ் யூனிவர்ஸாகவே கொடுத்துருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு நைட்டு தூக்கம் இல்லை. ஓகே, பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன் தான். இவர் நைட்டு தூங்கணும்னு நினைக்கக்கூடிய டைமில் தூக்கம். இந்த ஒரு பர்சன் நைட்டு என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா, இவர் நைட்டு இவர் என்ன திங்க் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை நம்ம வந்து ஒரு ஃப்ரீடம்ஸ் கொடுத்துருக்கலாம், ஒரு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஒரு வேல்யூ கொடுத்துருக்கலாம். நம்ம வந்து எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது ஓகே நம்ம லைஃப்பில். பட் நம்ம மனசுக்கு, நம்ம ஆத்மாவுக்கு பிடிச்ச ஒரு போஸ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்போது நம்மளோட கண்ட்ரோலை அனுசரித்து அவங்க நடந்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம நல்லா தான் நடந்துருக்கணும். நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அவங்களோட குறைகள் எல்லாம் நிறைவேற்றி வச்சுட்டு அவங்கள நம்ம ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வச்சுருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க நம்மளோட கண்ட்ரோல் அவங்க அனுசரித்து போயிருப்பாங்க. பட் சுத்தமாக அந்த போஸ்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஒரு வேல்யூ கொடுக்கல, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு போஸ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்போது அவங்க நம்மளோட கண்ட்ரோல் எங்கே கேட்பாங்க? நம்ம மனுஷங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கலாம். கண்ட்ரோல் பண்ணி வச்சனால இந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வந்து என்னை விட்டு போயிடுச்சு. எப்போவுமே அது கண்ட்ரோல் ஒருத்தவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரையுமே நம்ம லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சா நமக்கு எப்படி இருக்கும்? நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். நம்மளை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனை பல தடவை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. பட் நான் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இவர் அதை உங்களை ஆக்சுவலாக அது இவருக்கு நல்ல மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மெயினாக செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் இந்த ஒரு பர்சனை உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூனா நீ கண்ட்ரோல் பண்ணு, நான் கண்ட்ரோல் பண்ண வேணான்னு சொல்லலை. பட் என்னோடய ஃபீலிங், எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, எனக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு நீ என்னை கண்ட்ரோல் பண்ணினா உன்னோட கண்ட்ரோலை கண்டிப்பாக நான் அனுசரித்து போயிருப்பேன். பட் எனக்கு சுத்தமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, என்னோட பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல, எனக்கு ஒரு மதிப்பை நீ கொடுத்து அப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணும்போது நான் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன். ஸோ உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஓகே. பட் இவரது ஆக்சுவலாக இந்த ஒரு போஸ்டருக்கு அதை நினைக்கும் போது நான் ஏன் இந்த ஒரு போஸ்டரை கண்ட்ரோல் பண்ணேன். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸ்டனுக்கு இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே அளவுக்கு எழுந்தமான ஸ்நேகம் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங்காகவும் லவ் ஆகும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்ல போயாச்சுன்னா நமக்கு ஒருத்தவங்களும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மளோட கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைப்பேன், நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அதே ஒரு தப்பு இந்த ஒரு போஸ்டன் பண்ணிட்டு உண்டேன். ஆக்சுவலி இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் உண்டு. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் தான் சரியில்லை. ஆக்சுவலி அது நீங்கள் கூட இருக்கும்போது அவருக்கு உங்களோட வேல்யூ மேபி மனசில் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் அவைலபிள் சொல்லும்போது அவருக்கு உங்களோட வேல்யூ மனசில் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் அது நான் ஏன் இவங்களை கண்ட்ரோல் பண்ணேன்? நான் இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துருக்கலாம். நான் ஏன் இவங்களை கண்ட்ரோல் பண்ணி இவர் இவங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணதை நினச்சி இவருக்கு பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். நான் ஏன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணேன், கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அது குறித்து இவருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர டிப்ரெஷன் எல்லாம் உண்டு. ஓகே, டோட்லி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிட்டு டோட்லி இவருக்கு லைஃப்பில் இவர் ஸ்டக் ஆகிட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவர் ஸ்டக் ஆகிட்டுன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் யாரெல்லாம் தன்னோட லைஃப்பில் ரொம்ப ட்ரூவாக நம்புகிறாங்களோ, யாரோட பேச்செல்லாம் இவங்க கேட்டாங்களோ, யாரெல்லாம் ஒரு ஆணித்தரமாக இவருக்கு லைஃப்பில் சில பேரை நம்பியிருக்கலாம். எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் வலி வந்தாலும் என்ன ஓடி வந்து காப்பாற்றுவாங்க, இவருக்கு லைஃப்பில் ஆணித்தரமாக சிலவங்க நம்பியிருக்கலாம். ஸோ அவங்க எல்லாம் இந்த ஒரு போஸ்டோட முதுகில் கொத்திட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, மேபி நான் கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேனா, இல்லைங்க லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கா, நான் ஏதாவது பாவம் பண்ணேனா, ஏன் எனக்கு டோட்லி இவர் ஸ்டக் ஆகிட்டு. ஏன்னா இவர் யாரெல்லாம் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை சுத்தமாக நம்பலை, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் உங்களை தாண்டி இந்த ஒரு பர்சன் வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் அந்த ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சனை முதுகலை கொத்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு பர்சன் ரோட்டில் அது நினைக்கும் போது டோட்லி ஸ்டக் ஆகிட்டு, ஹேங் ஆகிட்டு. இப்போ பல தடவை இந்த ஒரு பர்சன் என்கிட்ட சொன்னாங்களே, அவங்கள ஆக்சுவலி அவங்கள தான் ஓகே, பல தடவை எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. பட் நான் அவங்களுக்கு சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இவங்களை நான் ஆணித்தரமாக நம்பினேன், எனக்கு முதுகலை கோத்திட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் யாரெல்லாம் நம்பினாங்களோ
அவங்க எல்லாருமே இந்த ஒரு பர்சனை முதுகில் கொத்தியோட. பட் இந்த ஒரு பர்சன் வெளியே காட்டிக்கலை. ஓகே, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஹேங் ஆகிட்டு டோட்டலி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஹேங் ஆகிட்டு. பட் அதனால் அதை வெளியே காட்டிக்கலை. ஃபைன், ஐம் ஃபைன், என் லைஃப் நல்லா போயிட்டுருக்குது, ஹாப்பியாக போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வெளியே காட்டிக்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இதான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும். இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்ரேஷன் ஆகி போச்சுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் பல தடவை வந்து ஒரு பர்சனுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்காம, பல தடவை நான் என்னை நம்பி இருந்தவங்களுக்கு, என்னை சுத்தமாக நம்பாதவங்களுக்கு நான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துருண்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை ஸ்டாப் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும் இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. மேபி அதனால கூட இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக உங்களை ஸ்டாப் பண்ணலாம், பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஃபியரும் உண்டு. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு இவருக்கு ஷோராக தெரியும். மூவ் ஆன் ஆகிட்டீங்க, மேபி இந்த ஒரு பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ஃபோனை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா இவர் சொன்னாலும் சொல்லட்டும், இவருக்கு அன்கண்டிஷனல் லவ் உண்டு உங்கள் மேலே. ஓகே, இவருக்கு ஹார்ட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. ஓகே, பட் என்ன ஈகோ ஆட்டிடியூட்னாலையும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாலையும் உங்களை ஸ்டக் ஆகி வச்சுருக்கலாம். பட் இவரோட ஹார்ட்டில் நீங்கள் மட்டும்தான் உண்டு. அப்போ இவருக்கு அதில் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு தெரியும். ஓகே, பட் மறுபடியும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குறதுக்கு இந்த ஒரு பர்சன் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்களா, இல்லைங்க இக்னோர் பண்ணி கழிச்சிடுவீங்களா? ஸோ அது குறித்து இவங்களுக்கு பயங்கரமாக பெயின் உண்டு, ஃபியர் உண்டு, பயம் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தும் எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தும் ஆளதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை ஆளுக்குள்ளே ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு. காரணம் என்னென்னா இவருக்கு ஃபியர் உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, உங்களை நம்பலை, வேறு யாரெல்லாமோ நம்புனாங்க, அவங்கெல்லாம் அவங்க முதல்ல குத்திட்டு. பட் இவருக்கு இப்போ உங்களை பற்றி உங்களோட வேல்யூ மனசில் ஆகுது, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட ஒர்த் என்ன, உங்களோட லவ் என்ன, எல்லாம் இவருக்கு மனசிலாகுது. இப்போ இவர் நம்பின எல்லோரும் இவரை முதுகில் குத்தின பிறகு தான் இவருக்கு உங்களோட ஸ்நேகம் மனசிலாகுது. இப்போ இவர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பட் அதை ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு தெரியும், வந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அந்த ஒரு ஃபியர். ஸோ டோட்டலாக ஆள் ஃபீலிங்ஸ் எமோஷன் அதனால் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க இந்த பர்சன். ஓகே, இல்லை நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், இவங்க வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தனை மாத்திரம் வாங்கி அனுபவிச்சிட்டிங்களோ அதே பெயின் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அனுபவிச்சுட்ருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒன்று மாறி வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும், எனக்கு லைஃப் வந்து பழையபடி மாறணும். அந்த ஒரு பயங்கரமாக அந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. மேபி இதை மேனிஃபெஸ்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இவருக்கு என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு தெரியும். ஓகே, இவர் ஆக்சுவலி நீங்கள் மூவ் ஆன் ஆகும்போது இவர் நின்று பார்த்துட்டு போனால் நீ எங்கே போயிடுவேன் பார்த்துட்டு. இப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு தெரியும், வந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க, வந்து ஒரு ஃபேர் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லைங்க. இனிமேல் இந்த ஒரு பர்சனை இந்த ஒரு லைஃப்பில் ஒரு நியூ விஷனோட பார்ப்பாங்க, ஒரு நியூ கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க, ஒரு நியூ பாசிபிலிட்டிஸோடு இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சன் நோக்கி பார்க்குறாங்க. ஏன்னா இவரை நம்பர் எல்லோரும் இவரோட முதுகில் குத்திடுண்டு. எந்த சுச்சுவேஷனில் இவர் முதுகில் குத்தாத ஒரே ஒரு ஆள் இவரோட லைஃப்பில் நீங்கள் மட்டும்தான். ஓகே, ஸோ இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது, மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஓகே, இவர் அதுக்கு தான் இவர் உங்களை பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, இந்த ஒரு பர்சன் வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா, உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. இவர் ஆக்சுவலாக உங்களை அப்ரோச், ஏன்னா இவர் உங்களை கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை பற்றி இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உண்டு, நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உண்டு. மேபி இவர் உங்களை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இவர் என்ன தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டு இவர் ஓவர் திங்கிங் பண்ணி கால் பண்ணுறதுக்கா, மெசேஜ் பண்ணுறதுக்கா, நேரில் போய் பார்க்குறதுக்கு உங்களை அப்ரோச் பண்ணணும் இவரே திங்க் பண்ணாலும் மார்னிங் எழும்பும்போது இல்லை போகக்கூடாது, நம்மளை போனால் இவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபியர் உண்டு. டோட்டலாக இந்த ஆளுக்கு லைஃப்பில் இவர் நினைக்கிற விஷயம் ஒன்று இங்கே நடக்கலை. காரணம் என்னென்னா கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, பட் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சேஞ்சஸ் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டாக வந்திருக்கு. டோட்டலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டரே சேஞ்ச் ஆகணும். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஹீலும் ஆகணும். ஓகே, இவர் ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. அது ஒன்று இவர் இக்னோர் பண்ணலை. ஓகே, இக்னோர் பண்ணி காலையில் இவருக்கு லைஃப்பில் எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இவங்க. அது மட்டும் இவர் டோட்டில் இவர் ஹீல் ஆகணும்.
ஓகே, இவர் டவுட்லாம் ஹீல் ஆனால் மட்டும்தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகும். பட் நீங்கள் நினைக்கலாம், அப்போ இந்த ஒரு பர்சன் வேறு ஒரு லைஃப் வேறு யாரும் என்ட்ரு ஆகிட்டால? கிடையவே கிடையாது. என்ன இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு. இவரோட ஹார்ட்டில் இருக்க ஒரே ஒரு பர்சன் நீங்கள் மட்டும்தான். பட் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் முடியலை. ஓகே, ஏன்னா ஃபாஷன் நடந்த விஷயங்கள் ஆள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. பட் இது கட்டாயம் இவர் ஆக்ஷன் எடுப்பார். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சேஞ்சஸ் நடக்கும், பட் டைம் எடுத்துக்கும். மெயினாக இந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகணும். இவரோட இவர் ஆக்சுவலி இவர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும், இவர் ஹீல் ஆகிறது வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கட்டாயம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டாக வந்திருக்கு. ஸோ ஆப்போசிட் இருக்க பர்சனை சேசிங் பண்ணணும்னு நினைக்காதுங்க. அவங்க லைஃப்பில் அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க லைஃப்பில் லெசன் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க லைஃப்பில் அவங்க சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. இவர் சேஞ்ச் ஆகிற டைமில் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் வரும். ஏன்னா நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலும் ரீபர்த்து நமக்கு கட்டாயம் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே. ரீபர்த் வரும். ஓகே, ஆக்சுவலி இந்த பர்சன் ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் பல தடவை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்கன்னா, இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கணும். ஆக்சுவலி இவருக்கு ஆக்ஷன் எடுத்த பிறகு என்ன ப்ராப்ளம் வருதோ அதை ஃபேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அதை பற்றி ஓவர் திங்கிங் பண்ண வேணாம். இவர் நினைச்சாலும் இவரால் ஆக்ஷன் எடுக்க முடியல. நான் சொன்னேன்ல, கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு போர்ஸ் நீங்கள் பட்ட வலி வேதனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு போர்ஸுக்கு யூனிவர்ஸில் அதே வலி நீங்கள் பட்டுன்னு இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் வராமல் யூனிவர்ஸ் ஸ்டக் ஆக்கி வைக்கலாம். ஓகே, பட் டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வர கட்டாயம் நீங்கள் ஒரு 6 months வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஓகே, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிற்க முடிஞ்சால் இல்லைங்க மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருங்க. பட் நமக்கு ரீபர்த்துன்னு ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயம் 6 months வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பர்சனோட கரண்ட் எனர்ஜி. இவர் ஹீல் ஆகிறது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் வரவே வராது. மேபி இவரை கால் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம், இவர் வந்தாலும் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. காரணம் இவர் ஹீல் ஆகிட்டு இல்லை, ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு இவர் ஹீல் ஆகிட்டு இல்லை. வந்தாலும் கட்டாயம் ஓடிடுவாங்க. இல்லை இவங்களுக்கு உண்மையாகவே ரீபர்த் கொடுக்கும்னா கட்டாயம் 6 months வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 888 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 888 கண்டினியூஸாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, 888 நமக்கு 5 times வந்திருக்குது. ஸோ நமக்கு 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 888 தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 8 important, 9 important, 12 important, 13 important, 1 important. Okay, so in the number 12 important, 12 important, 13 important. ஓகே, ஸோ இந்த 12 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 12 ஏஞ்சல் நம்பர் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், இல்லைங்க 33 ஏஜ் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்காக இருக்கலாம், இல்லைங்க அவங்களுக்காக இருக்கலாம். ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்துடலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் கிடையாது, டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனான ஒரு மந்தாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். ஸோ இந்த மந்தில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கணும், கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்டாக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜிங்க அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.